உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இப்போது சன்மார்க்கம் பேசணும், சன்மார்க்கத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லணும், சன்மார்க்கத்தில் ஒரு ஆசையை தூண்டணும் அப்படின்றது தான் என்னுடைய லட்சியமாக இருந்தது இந்த சேனலில் பேச ஆரம்பித்ததே. ஆனால் நான் இப்போது ஃபீட் பண்ணுறதை பார்த்தா பக்தி அந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். பக்தி வேணும், கண்டிப்பாக வேணும், அது ரொம்ப முதிர்ச்சி அடையணும். இப்போ அதனால என்ன ஆயிடுதுன்னா, நான் பேக்குக்கு போகிறேன், மறந்துடுது என்னென்னலாம் தாண்டி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ டீப்பாக சொல்லும்போது மறக்குது. சரி, இப்போது மெயினாக பக்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நார்மலாக பக்தியில் இருக்கிறவங்க பாட்டெல்லாம் சிலதெல்லாம் கேட்போம், நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த உடம்பை இழிவுபடுத்துறது, நம்மளுடைய உணர்ச்சிகளெல்லாம் இழிவுபடுத்துறது, அப்புறம் இந்த ஆசை அந்த ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணாசை, இதெல்லாம் கூடாது, ஐயோ நான் இதில் மாட்டின்ட்டேனே அப்படின்னு ஒரு ஒப்பாரி துணியில் நம்ம புலம்புறது. இதுதான் நிறையா இப்போ நான் பக்தியில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்கன்னு நான் ஜென்ரல் ஒப்பீனியன் கூடாது, இருந்தாலும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யாரோடையும் மூவ் பண்ணல, இங்கே தான் இருக்கேன். ஒரு ஜென்ரலாக நான் ஒரு இத்தனை வருஷமாக நான் பார்த்ததில்ல உலகத்தில் இப்படி நடக்குது. நியரஸ்ட்டாக என்னோடய ஹஸ்பண்டே அப்படி தான் கேட்பார். இப்போது நாங்கள் முந்தா நேத்திக்கு ஒரு கொஞ்சம் லாங் ட்ரிப் இல்லை, ஒரு தூரம் போயிட்டு வந்தோம். இந்தியன் கன்சுலேட் வரைக்கும் போயிட்டு வந்தோம், அம்மாவுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு. அதுக்கு முன்னாடி தான் நான் கார் வாங்கின கதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஓடிப்போனேன், ஃபாஸ்ட்டாக ஓடிப்போனேன், அதுக்கு சொல்கிறேன். அப்புறம் அங்கே போயிட்டு வரும்போது அது லாங் ட்ராவல் இல்லையா, அதனால காரில் ஒரு பாட்டு வழக்கம் போல் போட்டார். நான் யூஸ்வலாக எங்கேயும் வெளியிலேயே போக மாட்டேன், இங்கே நியரஸ்ட்டாக கிராசரி ஷாப்புக்கு தான் போவேன். அது ரொம்ப 2-3 மினிட்ஸில் வந்துடும். அதனால இவர் என்ன பாட்டு போட்டாலும் நான் அவ்வளோவா என்னை பாதர் பண்ணாது, நான் விட்டுருவேன். இது ரொம்ப லாங் ட்ராவலுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த ஒப்பாரி மாதிரி எனக்கு கொஞ்சம் தலைவலி வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது இப்படி நம்மளுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என்னை நல்லா வச்சுட்டு இருக்கிற ஒரு ஜீவன் திருப்பி இது மாதிரி கேட்குதே அப்படின்ற ஒரு பற்று விடணும். நான் அப்படி ஒரு பற்று இருந்த காரணத்தினால நான் அதை ஆஃப் பண்ண சொல்லி கேட்டேன். அது ஒரு இஷ்யூ ஆகிடுது. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அப்படி இப்போ நானே இங்கேயே உட்காந்து சன்மார்க்கம் சொல்கிறேன், அது அவ்வளோ மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறேன், அகவல் ஓடுது, அகவல் பாடுறேன், சாகாவரம் கேட்குறேன், எல்லாமே தெரிஞ்சாலும் என் பக்கத்துலேயே இருக்கிற என் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மாவுமே கூட பக்தியில் இருக்கணும். ஆனால் என்னுடைய நெறிக்கு, சன்மார்க்க நெறிக்கு அவங்க திரும்புறதில்லை. அது இல்லைன்னு கூட ஒத்துக்கல, இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் மெயினாக பாட்டு, இந்த பாட்டு யோசிக்கிறது எல்லாமே சாவை நோக்கியே, சாகும்போது செத்துட்டா நம்மளுக்கு முக்தி கிடச்சிடும், அதனால நல்லபடியாக இறக்கணும் அப்படின்ற மாதிரியே தான் இருக்காங்க. அந்த குணத்தை மாற்றிக்கவே இல்லை. அந்த பாட்டெல்லாமும் அப்படி தான் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தா அது ஒப்பாரி மாதிரி தான் இருக்குது, ஒப்பாரி தான் அது. இப்போ யாருக்கு இப்போ மண் ஆசை, பொண்ணாசை, பெண் ஆசை எல்லாம் இருக்குது? இந்த ஏஜில் அவர் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் சும்மா அது இப்போது பக்தி அப்படின்னாலே ஆசையை விடுங்கள் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்து பாட்டா பாடி இந்த மாதிரி. அதனால முக்கால்வாசி நீங்கள்லாம் கேட்குறவங்கலாம் கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கோங்க, இதில் ஏதாவது இருக்கான்னு. அன்பாக மகிழ்ச்சியாக இந்த உடம்பு, இந்த இமோஷன் எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக அக்செப்ட் பண்ணி, இதில் ஏற்ற இறக்கம் எங்கெங்கெல்லாம் நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு சத் விசாரம் பண்ணி, சத்து விசாரம், சத்துன்னா சக்தி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. நம்ம சாப்பாட்டில் ஒரு சக்தி எடுப்போம், அதுக்கு பேர் தான் சத்து. நம்ம பேசுறதுல ஒரு நல்லது மட்டும் பேசுகிறோம், நல்லது அல்லாதெல்லாம் விட்டுடுறோம் அப்படின்னா அதுதான் சக்தி, அதுதான் சத்து. ஸோ எல்லா பொருளிலிருந்தும், எல்லா வார்த்தைகள்லேருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும், எல்லா மனிதர்களிடமும் நம்ம எடுக்கிற அந்த சத்தான சத்தியமான விஷயத்துக்கு பேர் தான் சத் விசாரம். எது நடந்தாலும் சத் விசாரம் பண்ணணும். நம்ம அது எப்பயும் நம்ம பண்ணணும். பண்ணாதான் நம்மளால் நிலையாக இந்த நிலை பொருளான அந்த என்ன சொல்கிறது பரசிவத்தை பிடிக்க முடியும். இது கூட நான் சொல்கிறது சிவன் இல்லை, லிங்கஸ்வரூபமாக கங்காதரனாக இருக்கிற அந்த சிவன் இல்லை, சிவம் ஆதிக்கும் ஆதி அருட்பெருஞ்சோதி, அந்த நிலையை தான் நான் சொல்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள்லாம் கேட்குறவங்கலாம் சப்போஸ்
உங்களுக்கும் இது நான் சொல்கிறதுல உடன்பாடு இருந்ததுன்னா, இந்த குறைப்படுற மாதிரி அழற மாதிரி இந்த மாதிரிலாம் வேண்டாம் நமக்கு. அது என்னமோ ஸ்ட்ராங்காக நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒருவேளை நீங்கள்லாம் 30 வயசு 40 வயசுலலாம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவசியமோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன். நான் அழுது 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 அப்படி அழுதுருக்கேன். நீங்கள் மட்டும் அழுதிங்க, நான் மட்டும் அழக்கூடாதா அப்படின்னா, அழுதுனால தான் சொல்கிறேன். அது ஒரு பிரயோஜனமும் இல்லை, தேவையில்லை. சந்தோஷமாக கூட அடையலாம், மகிழ்ச்சியாக அடையலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா கேட்குறதெல்லாம் நல்ல பாட்டாக கேளுங்களேன். நான் ஒன்று அடையணும் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கேளுங்க. ஏதாவது அகவல் கேளுங்க, அருட்பெருஞ்சோதி அகவல் கேளுங்க. தமிழ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ புரியுது. எல்லாமே ஞான சூத்திரங்கள் தான். எனக்கு அது ஒன்று தான் தெரியும். என் வீட்டுக்கெல்லாம் நிறைய படிக்கிறாரு, அதெல்லாம் கூட அதுதான் சொல்லுது. ஆனால் படிச்சுட்டே இருக்காரு. கந்த குரு கவசம் அது மெய்ப்பொருளே தான். அதை கேட்டால் கூட நான் சூப்பராக இருக்குமே. அந்த மாதிரி இல்லை. அதனால் முக்கால்வாசி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக. இப்போ அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, மனதில் உறுதி வேண்டும், அந்த மாதிரி வரும் பாருங்களேன். உண்மை அன்புற வேண்டும், இதெல்லாம் பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வேண்டும் வேண்டும்னு வருது பார்த்தீங்களா, அது. அப்புறம் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, வா வா வான்னு ஒரு பாட்டு இருக்கும். போன்னு கூட இருக்குது பாரதியார்து, படிச்சிருக்கேன் ஸ்கூலில் இருக்கும்போது. அது வேண்டாம். வர்றது வந்துடுதுன்னா போகிறது தானாக போயிடும் இல்லையா. வா வேணும் அந்த மாதிரி மட்டும் ஒன்லி பாசிட்டிவ் வார்த்தைகளாக நீங்கள் பேச ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே டவுன்லோட் ஆகும். நமக்குள்ளே இருக்கிற அந்த அந்த கசப்பெல்லாம் போயிடணும். கசப்பு இந்த சென்ஸ் என்னென்னா, நம்ம புரிஞ்சிக்காதது, நம்ம சூழ்நிலையும் மனுஷங்களையும் புரிஞ்சிக்காதது தான். கடவுளை யாரையுமே புரிஞ்சிக்கல அப்படின்னா அது நெகட்டிவாக தான் தோணும் நமக்கு. எப்பயுமே நெகட்டிவ் ஆற்றலும் உண்டு உலகத்தில். கொள்ளும் ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் தான். பிரபஞ்சமே ஈர்ப்பு எதிர்ப்பு, உள்ள ஆகர்ஷணம் பண்ணிட்டு இருக்கும், பிரத்யாகர்ஷணம் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் இயற்கை சுபாவமே இதுதான். ஸோ அது இருக்கும், கண்டிப்பாக மும்மலம் இருக்கும். மும்மலத்தை நம்ம நீக்கிக்கணும். எல்லாமே சமமாக இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஜீவனை இந்த உடம்புல வச்சுக்க முடியாது. எல்லா குணமும் முக்குணமும் சமமாக இருந்ததுன்னா அது வேலையை பண்ணும். இந்த தத்துவங்கள்லாம் உடம்பெல்லாம் அப்படியே நிலையாக இருக்கும். நம்ம நிலை பொருளை நிலைச்சி நிற்கலாம். ஸோ சிந்தனை எப்பையும் இங்கேயும் மட்டும் இருக்கணும். சிற்சபை பொற்சபையில் இருக்கணும். உள்ளே அது இந்த பேர் கூட ஏதாவது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் இந்த இடம் சகசிராரம் ஆக்கினி இதுக்குள்ள உள்ள இப்போது என்ன சொல்கிறது, உள்ள ஒடுங்கி வெளியில் வந்துடலாம். வெளியில் போய் விரிஞ்சு உள்ள அடங்கிடலாம். விரிஞ்சு உள்ள அடங்கிடலாம். உள்ள போய் நுணுகி விரியலாம். both the ways we can do. இது ஏன் சேஃபர் சைடுனா, இப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ள, இந்த உடம்புன்ற இந்த பவுண்ட்ரிக்குள்ள நம்ம இருக்கிறதுனால இதுக்குள்ள சித்திச்சோம்னா, இதுக்குள்ள போய் ஒடுங்கினா விரிஞ்சிருவோம். அந்த டோட்டாலிட்டிக்குள்ள நம்மளும் பார்ட் ஆஃப் த டோட்டாலிட்டின்றது நம்மளுக்கு புரிஞ்சிட்டு நம்ம இந்த இடத்துலயே இருக்கோம்னா இந்த உடம்பு ஒளி உடம்பு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது இல்லாமல் விரிஞ்சு போய் கரைஞ்சோம்னாலும் கரைஞ்சி ஒடுங்கணும். அங்கேயும் விரிஞ்சு ஒடுங்கணும், இல்லைன்னா ஒடுங்கி விரியணும். இதெல்லாம் அனுபவப்பட்டாங்க நம்மளுக்கு. இப்போ தியரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக இல்லாமல் தியரிட்டிக்கலாக எனக்கு எல்லாமே புரியுது. கொஞ்சம் அந்த உண்மை பொருளை தொட்டு ஒரு டேஸ்ட் இருக்குது. அதை வச்சு ஒரு க்யூரியாசிட்டியில் நான் இப்போ இந்த சேனலை ஆரம்பிச்சிட்டேன். அந்த குட்டியாக நான் அனுபவித்தேன் இல்லையா, அதை கூட இப்போ சொல்லக்கூடாதுன்றாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பையன் சொல்கிறேன்ல, அவன் இப்போவே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அப்புறமா அது சித்திக்காது அப்படின்னு சொல்கிறான். அதனால நான் சொல்லலை. ஆனால் தெரியல, நான் என்னென்னமோ ஆசையாக இருக்கு இல்லையா, அதை சொல்லிடணும் அப்படின்னு. இப்போ எதிரில் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்றத விட இப்போ யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், இன்னைக்காவது கேட்டாலும் கேட்பாங்க இல்லையா, நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் உண்மையாகவே நினைக்கிறேன்ல, அந்த டோட்டல் அமைதிக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இந்த மாதிரி நான் இனிமேல் அமைதிக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஃபோர்ஸாக வெளியில் வரும், பேசுவோம். அப்போ தான்
எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடக்குது. அது ஏன்னே எனக்கு தெரில. நான் வந்து சாப்பாடை விட்டுட்டு உடம்பை சுருக்கி உயிரை பெருக்கணும்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போது டேஸ்டியாக சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த 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 இடத்துல வந்து அந்த ஸ்ப்ளிட் ஆகுது எனக்கு தெரியுது. நேத்தி கூட தூங்கின்னு இருக்கும்போது முழிச்சுக்கிற நிலையில கவனிச்சிடுது. இந்த இந்த ஆத்மா கவனிக்க ஆரம்பிச்சிடுது. கவனிச்சா இங்கிருந்து இங்கே தான்ப்பா போகுது காற்று. இழுக்குது, இழுத்து 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 இப்படி தான் இன்ஹேல் எக்ஸேல் எனக்குள்ளே தான் நடக்குது, வெளியிலேயே போகலது. கவனிக்கிறேன், நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. அப்படியே இப்போ எழுந்து பேசாமல் உட்காந்துட்டேன். ஆஹா, அப்படி இருந்தால் இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா சமைப்பேன், நான் சூப்பராக சமைப்பேன். நீ கூட குருமா பண்ணி வச்சுருக்கேன், பூரி குருமா போடலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா சமைப்பேன். அந்த சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்றேன் நல்லா. இந்த இடத்துல எனர்ஜி டவுன்வர்ட்ஸாக எனர்ஜி காற்று எதுவுமே இப்படி போகலைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஸ்டொமக்கில் வந்து ஜாடராக்னி உருவாகும், இதெல்லாத்தையும் ஜரிமானம் பண்ணி எலிமினேஷன்லாம் ஒழுங்காக நடக்கும். எனக்கு அதுதான் அங்கே பிரச்சனை ஆகுது. எப்பயுமே இப்போது பிரச்சனை அதுதான் ஆகுது. ஏன்னா என் கவனத்தை கீழ் நோக்கி நான் எடுத்துன்னு போகிறதே கிடையாது, சிறுசுலேயே வச்சுக்கிறது. ஆனால் ஆக்டிவிட்டீஸு நான் சாப்பாடை குறைச்சிருக்கணும் இல்லையா, நிறுத்திருக்கணும், அட்லீஸ்ட் குறைச்சிருக்கணும். அதையும் செய்யலை இல்லையா. கான்ட்ரவர்ஷியலாக மேலேருந்து நானே இழுக்கிறேன், கீழே சாப்பாடை நானே போடுறேன். இதுதான் எனக்கு இப்போ நடக்கிற பிரச்சனை என் உடம்புக்குள்ள. கண்டிப்பாக இதுக்கு வழி பிறக்கும். இதுவும் ஒரு கட்டம், இதையும் நான் தாண்டிடுவேன். தாண்டின பிறகு நான் சொல்கிறேன் நான் தாண்டிட்டேன்னு. இப்போ தாண்டலை. நடுவில் வந்து நான் அப்படி தான் நினச்சேன், நம்ம சாப்பிடவே மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போ என்னடானா இப்படி சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன். என்ன மைண்டில் இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். முக்தி வேணும்னு கேட்கும்போது அழுன்னு அழுக. முக்தி வேணும் எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு முக்தி வேணும். ஏன்னா இந்த உடம்பு வச்சுக்கிறதே ஒரே பேர்டனாக இருக்குது எனக்கு. அதனால நான் முக்தி வேணும்னு கேட்டேன். இப்போ முக்தி வேண்டாம், அதை தாண்டி இந்த உடம்பையே மெய்ப்பொருளாக்கணும், இதை வந்து சொந்த வீடாக்கிக்கணும், இந்த வாடகை வீடான இந்த உடம்பை அப்படின்னெல்லாம் வந்து ஒரு புரிதல் வந்த பிறகு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன். முன்ன அந்த அழுது சாமிக்கிட்ட வேண்டுவேன் இல்லையா, ஆஞ்சநேயர், பெருமாள், தாயார்கிட்ட எல்லாம் சரணாகதி பண்ணுவேன் இல்லையா, அது இப்போ இல்லவே இல்லை. என்னமோ டோட்டலாக இந்த அப்படி அப்படின்னு எனக்கு எப்படியோ மரணமில்லா பெருவாழ்வு கையில் கடிச்ச மாதிரி நான் ஒன்றும் பண்ணாமல் ஜாலியாக சுற்றின்னு இருக்கேன். இந்த ஃபேஸும் நான் தாண்டுவேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்திதியில் கூட யாராவது இருக்கலாம் இப்போது இல்லையா, எனக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம். இல்லை இது யாருக்காவது நாளைக்கு ஹெல்ப் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன் பிரபஞ்சம் இப்போ என்னை பேச வைக்கிறதுன்னு கூட எனக்கு புரியல. இத்தனை வருஷம் வாய்மூடின்னு இருந்தேன் நான், ஏன் இப்போ திடீர்னு பேசுகிறேன், அதுவே எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் 99 எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் 99 கிடச்சாச்சு. ஆனால் அப்போல்லாம் அமைதியாக ஒன்றும் இல்லை. நான் கூட இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த 2019 சன்மார்க்கம் வந்த பிறகு நான் அமைதியாக தான் இருக்கிறேன். பார்க்கலாம் இது எதுக்கு கொண்டு போய் விடுதுன்னு. ஸோ பாசிட்டிவாக எனக்கு இப்போ ஆசை என்னென்னா, சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம், என்ன சொல்கிறது, குழந்தையா இருக்கும்போது அப்படி தானே, எனக்கு தாத்தா பாட்டி ஏற்றுக்கு போகிறோம், பாட்டி ஏற்றுக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ ஒரே சந்தோஷம். அது அடுத்த மாதம் போகிறோமா இல்லை 2 மாதம் கழிச்சு போகிறோமா, இப்போலேருந்தே அதுக்கான அந்த ஏற்பாடு. அதே மாதிரி தான் அர்ச்சராதிகதி சிந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போதும் நான் எவ்ரிடே காலையில் எழுந்தோடனே அப்படியே அர்ச்சராதிகதி சிந்தனமாக பண்ணுவேன். அப்படியே போகிற மாதிரி. அதே மாதிரி இப்போ பூரிச்சு நான் போகணும். எப்படி அப்படியே அந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மாயம் ஆகுறேன். எங்கேயோ இருக்குன்னு மாதிரி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, அது இயல்பு இங்கே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நான் போய் ஒடுங்கணும். அப்படி ஆகணும் இல்லையா. அது வந்து பூரிச்சு போகணும். அதை நினச்சி நான் அப்படி பண்ணலை. இப்போது அட் ப்ரெசண்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக நான் பாட்டுக்கு இருக்கேன். ஏன்னா இந்த எனர்ஜி மேலே கீழே போய் ஒரு அமக்கலம் ஆகும்போது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு தூங்குறது ஒன்று தான் ஒரே வழியாக எனக்கு இருந்ததுனால அதில் நின்றுடுது. ஸோ இது வந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்டுடுதா, கீழி மேலேயும் இப்போ உணர்வு நிலை மேலேயும் எனர்ஜியெல்லாம் வந்து சாப்பிட்டு பண்ணுறதுனால இங்கே வயிற்றுக்கு போகாததுனால என்ன இழுப்பறியாக இருக்குதான்னு கூட எனக்கு புரியல. சரி, பூபதியான்னு ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வரம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன், ஒரு நாளைக்கு ஒரு மீலோட நீங்கள் எப்படி சுருக்கிக்கணும் வயிற்ற அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது டோட்டலாக நம்மளுக்கு விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சியும் வந்துடக்கூடாது. இது இந்த நாட்டிலலாம் வந்து உட்காந்தா இதான் சாக்குன்னு கொண்டு போய் உட்காந்து வச்சுருவாங்க ஹாஸ்பிட்டலில். எனக்கு பயம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 11 வருஷம் அது 2014 அலோபதி மெடிசனே கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த சூழ்நிலையிலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் போய் மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
இவர் ஆஃபீஸில் கூட இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கட்டுறது கூட மினிமம் என்னமோ அதை கட்டுங்க போதும். நாங்கள் யாருமே ஹாஸ்பிட்டலும் போகவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் டயட் பிளான் நானே இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன் என் உடம்புல. அந்த மாதிரி எதாவது பண்ண மாட்டக்கூடாதுன்னு தான் கம்முன்னு இருக்கேன். இப்போ அந்த ஐயா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். உங்களுக்கும் ஆசை வரணும். இத்தனை நான் பேசுகிறது கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு மேலே ஒரு ஆசை வரணும். ப்ளீஸ் நம்ம அடையலாம். கடவுள் நிலை அறிந்து அமயமாகலாம். சரி, அது முடியல, அதெல்லாம் முடியாதுமா எனக்கு அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, முக்தி வரைக்கும் போய்க்கோங்க. அடுத்த பிறவியாவது இல்லாமல் இருங்க. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப ஆக்சுவலாக சுலபம். ஆக்சுவலாக சொல்கிறேன், எல்லாத்தையும் கையில் பிடிக்கிறது ஈஸியா, விடுறது ஈஸியா? விடுறது தானே ஈஸி. எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு, யாரோ சிவனோ விஷ்ணுவோ யாரோ அப்படி சரணாகதி அடைஞ்சிடுங்க. அதுக்கு அழதான் அழணும். என்னை கூட்டும் போன்னு அழணும். அது கூட ஏன் இப்படி வச்ச அப்படி இப்படின்னு புலம்பக்கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ். சரியா? வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.